வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.3ல் 12வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 11வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 12வது கணக்கு. முக்கோணத்தின் இரு பக்கங்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. 3வது பக்கத்தை காண்க. பாருங்கள், ஒவ்வொரு முக்கோணத்தோட 2 பக்கம் கொடுத்துட்டாங்க. 3வது பக்கத்தை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷினு 7 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 3வது பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 7 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இந்த கொஷின் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு சிறிய அளவு 2 அளவு எடுத்து கூட்டினோம்னா 3வது பக்க அளவோட அது பெருசாக இருக்கணும். இதுதான் நமக்கு முக்கோணத்தோட ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம 4 இன்னொரு சிறிய நம்பரையும் கூட்டினோம்னா, நான் இன்னொன்று 1 வச்சுருக்கேன். இன்னொரு நம்பரை 1ன்னு வச்சுக்கிட்டு 4ஐயும் கூட்டினோம்னா 5. இந்த 5 7ஓட பெருசாக இருக்கா? இல்லை. அப்போ இது 1 வராது. அடுத்தது பாருங்கள், 2ஐயும் 4ஐயும் கூட்டினோன்னா 6 இந்த 7ஓட பெருசாக இருக்கா? இல்லை. அப்போ இது 2ம் வராது. அடுத்து பாருங்கள், 3 4ஐயும் கூட்டினோம்னா 7 இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். 7க்கு 7ம் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வராது, முக்கோணம் அமைக்க முடியாது. அடுத்து 4 4 8ங்கிறப்ப 7ஐ விட பெருசாக இருக்குது. அப்போ 4 வரும். அதே மாதிரி 5 போட்டோம்னா 5 4 9 9ம் 7ம் 7ஐ விட 9 பெருசாக இருக்கும். அப்போ 5 நம்பர் வரும். அதே மாதிரி 6ஆம் நம்பரும் வரும். ஏன்னா 6ஐயும் 4ஐயும் கூட்டினோன்னா 10. அப்போ 7ஐ விட பெருசாக இருக்கும் 10. ஓகேவா? அப்போ 3க்கு அப்புறம் உள்ள நம்பர் எல்லாமே வரும். அப்போ 3க்கு அப்புறம் உள்ள நம்பரு எல்லாம் வருங்கிறனால 3 சென்டிமீட்டருக்கும் 3 சென்டிமீட்டர் மற்றும் 11 சென்டிமீட்டர் ஏன்னு சொல்கிறேன்னா, 7ஐயும் 4ஐயும் கூட்டினோன்னா 11 சென்டிமீட்ரு. அப்போ 11 சென்டிமீட்டருக்கு இடையில். ஓகேவா? 3 சென்டிமீட்டருக்கும் 11 சென்டிமீட்டருக்கும் இடையில் இருக்கும் அந்த நம்பரு. அதான் நான் 4 5 6 அதை தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டினாக பாருங்கள். 2 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த 8 சென்டிமீட்டரில் ஒரு 8ஐ வச்சுக்கிட்டு இன்னொரு 8ஐ நான் இன்னொரு நம்பரோட கூட்டுறேன். இன்னொரு நம்பரோட கூட்டினோன்னா இந்த 8ஐ விட பெருசாக வரணும். ஓகேவா? அப்போ 1ஆம் நம்பரை கூட்டினோன்னா 8 1 9. அப்போ 9 பெருசாக 8ஓட பெருசாக. அப்போ 1 வரும். அடுத்து 2 வரும். 2 10 8ஓட பெருசு. அது அப்புறம் 3 கூட்டினோம்னா 11 11 8ஓட பெருசு. அப்போ 1 2 3 வரும். இந்த 3மே வந்துடுது. அப்போ என்னதான் 0 சென்டிமீட்டர் மற்றும் 16. ஏன் 16னா, இந்த 8ஐயும் கூட்டினோம்னா 16. அப்போ 8 8 16னா 16க்கும் இடையில் 0 சென்டிமீட்டருக்கும் 16க்கும் இடையில் தான் இந்த நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 3வது கணக்கு. 7.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டரு. 7.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் 2 சிறிய அளவுகளை தான் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ 3.5 சென்டிமீட்டரும் 1ஆம் நம்பரையும் நம்ம வச்சுக்கிறோம். கூட்டினோம்னா 4.5. அப்போ 7ஐ விட சின்னது, அது வராது. அடுத்து பாருங்கள், 3.5ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா 5.5. அப்போ 7.5ஓட அது சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்கணும். அடுத்து 3 கூட்டுங்க. 3 கூட்டினோம்னா 6.5ன்னு வரும். 6.5ங்கிறது 7.5ஓட சின்னது. அப்போ இது வராது, இதாலையும் முக்கோணம் அமைக்க முடியாது. அடுத்து 4 பாருங்கள். 4 கூட்டினோம்னா 7.5 வரும். 7.5 7.5 ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்தாலும் முக்கோணம் அமைக்க முடியாது. அடுத்து 5 பாருங்கள். 5 போட்டோம்னா 8.5 வரும். 8.5ங்கிறது 7.5ஓட பெருசாக இருக்கும். அப்போ இது முக்கோணம் அமைக்கலாம் இதில். அடுத்து பாருங்கள், 6 6 3 9.5. அப்போ 6 7 இதெல்லாம் 7.5ஓட பெருசாக இருக்கும். அதனால் இதில் முக்கோணம் அமைக்கலாம். அப்போ 4 சென்டிமீட்டருக்கும் 4 சென்டிமீட்டருக்கும் 11 சென்டிமீட்டருக்கும் இடையில் இருக்கும். 4 சென்டிமீட்டர் மற்றும் 11 சென்டிமீட்டருக்கு இடையில் இந்த நம்பர் இருக்கும்.
இடையில். ஓகேவா? இவன் 3 அளவுகள்னு சொல்லியிருக்கனால இந்த 3 அளவு இதுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து 4வது கணக்கு பாருங்கள். 10 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர்னு இருக்குது. 10 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 14 சென்டிமீட்டர். நான் இப்போ அந்த 14 சென்டிமீட்டர் அப்படியே வச்சுட்டு 10 சென்டிமீட்டர் எடுத்துனேன். 10 சென்டிமீட்டர் வந்து 1ஓட கூட்டு பார்க்குறேன், 1ஆம் நம்பரோட. அப்போ அதை வந்து கூட்டினோன்னா 14ஓட பெருசாக இருக்கணும். ஆனால் கூட்டினா 11 தான் வருது. அப்போ எதுவும் 1 வராது. அடுத்து 2ஆம் நம்பர் வந்து 10ஓட கூட்டுறேன், 12 வரும். அப்போ 2 வராது, 14ஓட சின்னது. அடுத்து 3ஆம் நம்பர் கூட்டுறேன், 3ஆம் நம்பர் கூட்டினா 13, அப்போ 14ஓட சின்னது, அதுவும் வராது. அடுத்து 4ஆம் நம்பரை கூட்டுறேன், 4ஆம் நம்பர் கூட்டினா 14, 14 ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து இந்த இது வந்து அப்போ 4ஆம் நம்பரும் வராது. அடுத்து 5ஆம் நம்பரை பாருங்கள், 5 கூட்டினா 15 வரும். அடுத்து 5ஆம் நம்பரை கூட்டினோன்னா 15, அப்போ 14ஓட பெருசாக இருக்கும். அப்போ 5ஆம் நம்பர் வரும். ஓகேவா? 5ஆம் நம்பர் வரும். அடுத்து பாருங்கள் 6, 7 இது ரெண்டுமே வந்து கூட்டினோன்னா 10ஓட கூட்டினோம்னா எல்லாம் வந்து 14ஓட பெருசாக இருக்கும். அப்போ இந்த நம்பர் எல்லாம் வரும். ஓகேவா? அடுத்து 5, 6, 7 வந்து இந்த 14 சென்டிமீட்டரோட பெருசாக தான் இருக்கும். அப்போ 4 சென்டிமீட்டருக்கு மற்றும் 24க்கு இடையில், 24 சென்டிமீட்டருக்கு இடையில் வந்து இருக்கும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்